Unit 5 Office Applications 3 Part 6 என்ன topics? Import and export. Procedure to manipulate import and export. Import and export. How will you define import? Import na enna? To create a copy of the information from the source table into a new table. அதாவது ஒரு சோர்ஸ் மூலாதாரம்னு சொல்றது அந்த டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி கொடுக்கறது தான் இம்போர்ட். அது இன்டர்னலாவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் இருக்கலாம். அதாவது ஆக்சஸ்லேருந்து ஆக்சஸ்க்குள்ள இன்டர்னலா இருக்கலாம், பேஸ்லேருந்து பேஸுக்கு இன்டர்னலா இருக்கலாம், இல்ல ஆக்சஸ்லேருந்து பேஸுக்கு போகலாம், பேஸ்லேருந்து ஆக்சஸ்க்கு போகலாம், எக்ஸல் கால்குலேருந்து ஆக்சஸ்க்கு வரலாம், எக்ஸல் கால்குலேருந்து பேஸுக்கு வரலாம். இது மாதிரி சொல்றது தான் இம்போர்ட். அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது the source table is not altered. அப்ப எது முதன்மையான டேபிளோ அது மாறாது. அதனோட காப்பி தான் இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ காப்பி ஆகும். How will you define export? இப்ப எக்ஸ்போர்ட்னா என்ன? To create a copy of the information from the source table into a new table. அதாவது இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ ஆக்சஸ்லேருந்து ஆக்சஸுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது, பேஸ்லேருந்து பேஸுக்கே எக்ஸ்போர்ட் பண்றது, ஆக்சஸ்லேருந்து பேஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, பேஸ்லேருந்து ஆக்சஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, இல்ல ஆக்சஸ் ஆர் பேஸ்லேருந்து எக்ஸலுக்கோ இல்ல கால்குக்கோ எக்ஸ்போர்ட் பண்றது. இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங். ஸோ ஃப்ரம் அப்படின்னா இன்டர்னலா வருது, தட் இஸ் இம்போர்ட்டிங். டு அப்படின்னா எக்ஸ்டர்னலா வெளியில போகுது, தட் இஸ் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு அர்த்தம். இதுலயும் the source table is not altered. Then how will you define link while importing and exporting? இது மாதிரி இம்போர்ட் பண்ணும்போதோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ லிங்க்னு ஒன்ன கொடுக்கலாம். அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்? Why do we do that linking? To create a copy of the information from the source table into a new table from or to. அதாவது இம்போர்ட்டும் பண்ணலாம் இல்ல எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ரெண்டு விதத்திலையும் ஒரு காப்பி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சோர்ஸ் டேபிள் தான் ஆக போகுது. ஒரு சோர்ஸ் டேபிளை எடுத்து அதனோட காப்பியை நாம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் இல்ல அதை இம்போர்ட்டும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது if the source table is altered, the exported or imported table is also altered. So இப்ப import export பண்ணதுக்கும் லிங்க்குக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஒரு சோர்ஸ் டேபிள இம்போர்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணினாலோ லிங்க்குங்கிற அந்த ஆப்ஷன் எடுத்து பண்ணியிருக்கும் பொழுது அந்த சோர்ஸ் டேபிள்ல வேற ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணினாலோ இல்லைன்னா டெலீட் பண்ணினாலோ அப்ப இம்போர்ட் பண்ணப்பட்ட இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட அந்த டேபிளும் மாறும். சோ அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? The linked table is represented by an arrow mark. அப்ப இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த டேபிளோ அந்த சோர்ஸ் டேபிள் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு arrow mark சிம்பல் வந்துரும். சோ இது மூணுமே இம்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் லிங்கிங் அப்படிங்கிறது டேட்டாபேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். Procedure to manipulate import and export. Import and export இது ரெண்டையும் MS Access and OpenOffice Base இந்த இரண்டு சாஃப்ட்வேர்லயும் எப்படி நாம கையாள்றது அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். இது இரண்டையும் பிராக்டிக்கல்ல பார்க்கும் பொழுது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது
internally, externally அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது C1 அண்ட் C2 புக்ல கிளியரா டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுவே தியரியில கேட்கும் பொழுது எப்படி எழுதணும் அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப வர பிக்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேட்டா, அதுக்கு கீழே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இம்போர்ட்டிங் வித்தின் ஆக்சஸ், அதாவது ஆக்சஸ் டு ஆக்சஸ். ஆக்சஸ்ல இருக்கிற ஒரு டேட்டா பேஸ எகைன் ஆக்சஸுக்குள்ளேயே இம்போர்ட் பண்றது எப்படி, அதை தான் பார்க்கிறோம். எக்ஸ்டர்னல் டேட்டால இம்போர்ட்ல ஆக்சஸ்னு போயிடணும். தென் கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாங்கிற ஒரு விண்டோ வரும். அதுல browse the location of the file, எந்த ஃபைல் அப்படிங்கறத நாம browse பண்ணி எடுக்கணும். தென் select import bar link. அது என்ன லிங்க்? இம்போர்ட் அண்ட் லிங்க் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் என்ன அர்த்தம்னு. ஸோ இம்போர்ட்டும் பண்ணலாம், லிங்க்னா அந்த சோர்ஸ் ஃபைல் ஆல்டர் ஆகும்போது இங்கேயும் ஆல்டர் ஆகும்னு அர்த்தம். ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறமா செலக்ட் த சோர்ஸ் ஃபைல். லொகேஷன் எடுத்தோம் எங்க இருக்கு ஃபைலுன்னு, அடுத்தது எந்த ஃபைலுங்கிறத எடுக்கணும். எடுத்து கிளிக் ஓகே. இப்ப சேவ் இம்போர்ட் அப்படிங்கிறது வரும். அந்த இடத்துல சேவ் இம்போர்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம சேவ் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துறோம். Then the table is inserted. Access குள்ளேயே அந்த டேபிள் again insert ஆயிடும். Importing from Excel, Calc to Access. So Excel இருந்தோ Calc இருந்தோ ஆக்சஸுக்குள்ள ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்றது எப்படி? எக்ஸ்டர்னல் டேட்டா அதுல போய் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி அதுல எக்ஸல்ங்கிற ஆப்ஷனை எடுத்த உடனேயே கெட் எக்ஸ்டர்னல் டேட்டாங்கிற விண்டோ ஓபன் ஆகும். அதுல போய் browse the location of the file, எந்த ஃபைலை நாம இம்போர்ட் பண்ணணுமோ அந்த லொகேஷன் என்னன்னு முதல்ல பார்த்து, அதுக்கப்புறமா select import or append or link, அந்த டேபிள அதாவது அந்த சோர்ஸ் டேபிள இம்போர்ட் பண்ணணுமா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிளோட அப்பெண்ட் பண்ணணுமா இல்ல லிங்க் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ல எது வேணுமோ அதை எடுத்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணினோம்னா உடனே அடுத்தது என்ன கேட்கும்னா எந்த ஷீட்ல இருக்கு அந்த ஃபைல்னு கேட்கும். ஏன்னா நம்ம எக்ஸல் ஆர் கால்குல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷீட் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லணும். சொன்ன உடனே ஸ்பெசிஃபை த காலம் ஹெட்டிங்ஸ். அப்ப நமக்கு இப்ப ஆக்சஸ் குள்ள வந்துடுச்சு. அப்ப காலம் ஹெட்டிங்ஸ் என்னென்னு அதை நாம டினோட் பண்ணணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா லெட் ஆக்சஸ் ஆட் பிரைமரி கீ அப்படின்னு கேட்கும். அப்ப ஆக்சஸ்ல பிரைமரி கீ ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ஓகேன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்னு சொல்ல போறோம். சொன்ன உடனே தட் இஸ் அந்த நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் எடுத்த உடனே நேம் த இம்போர்ட்டட் டேபிள், இம்போர்ட் பண்ணின டேபிளுக்கான பெயரை கொடு. அப்ப நம்ம அந்த இடத்துல அந்த நேமை டைப் பண்றோம். பண்ணினதுக்கு அப்புறம் finish அப்படின்னு கிளிக் பண்ணினால் சேவ் இம்போர்ட் ஸ்டெப்ஸ், இம்போர்ட் பண்ணின ஸ்டெப்ஸை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சேவ் இம்போர்ட்ங்கிற ஆப்ஷன் வரும். நம்ம அதுல சேவ்ங்கிற அந்த ஆப்ஷனை எடுத்து சேவ் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். Then table is inserted. So இப்ப நம்ம பார்த்தது எக்ஸ்டர்னல் ஃபைல் எக்ஸல் அண்ட் கால்குல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சஸ் குள்ள. அடுத்தது இம்போர்ட்டிங் ஃப்ரம் ஆக்சஸ் எக்ஸல் கால்க், அதுல இருந்து பேஸ். சோ இது எப்படி பண்ணுவோம்? No direct option for importing access to base. டைரக்டா அங்கிருந்து இங்க வரத்துக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா ஓபன் ஆக்சஸ் ஆர் எக்ஸல் ஆர் கால்க், எந்த எக்ஸ்டர்னல் ஃபைலை உள்ள கொண்டு வரணுமோ பேஸுக்குள்ள, ஆக்சஸா இருந்தால் ஆக்சஸ், எக்ஸலா இருந்தா எக்ஸல், கால்கா இருந்தா கால்க் முதல்ல ஓபன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஓபன் பேஸ், பேஸையும் ஓபன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு
இப்ப என்ன பண்ணணும்? prepare a table in Access or Excel or Calc. அதுல prepare பண்ணலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிறதா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? select the range of cells. அப்ப Accessலயோ Excelலயோ Calcலயோ இருக்கக்கூடிய அந்த செல்ஸை நம்ம காப்பி பண்ணணும், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும். Ctrl C யூஸ் பண்ணி காப்பி பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேஸுக்கு வந்துடணும். go to base. அதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்த உடனே அது டேபிளோட நேமை டைப் பண்ணுன்னு சொல்லும். ஸோ நேம் த டேபிள். அதுக்கப்புறமா select the column fields. என்னென்ன ஃபீல்டு காலம் ஃபீல்ட்ஸ் அங்க இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எஸ் ஃபார் பிரைமரி கீ. பிரைமரி கீயை அது கேட்கும்போது அதற்கு எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். கொடுத்த உடனேயே create கொடுத்தால் table is inserted. So இதுவும் எக்ஸ்டர்னல் ஃபைல் தான், from Access, Excel, Calcலேருந்து பேஸுக்குள்ள இம்போர்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இம்போர்ட்டிங் பார்த்தோம். இப்போ எக்ஸ்போர்ட்டிங் பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டிங் within Access, அதாவது Accessல ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸுக்கு டேபிளை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது? ஓபன் த டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் 1 அதை ஓபன் பண்ணலாம். செலக்ட் த டேபிள். டேட்டாபேஸ் 1ல கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டேபிள், அதாவது டேபிள் 1 செலக்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் டேட்டா எக்ஸ்போர்ட் ஆக்சஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் டேட்டா எக்ஸ்போர்ட் ஆக்சஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். browse the destination file. ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல நாம எந்த டேட்டாபேஸுக்கு இந்த டேபிள் 1 எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாபேஸ் நேமை எடுத்து கொடுக்கணும். ஸோ இப்போ அது டேட்டாபேஸ் 2. தென் கிளிக் ஓகே. உடனே ஃபைல் நேம் என்னன்னு கேட்கும். ஸோ நேம் த ஃபைல் டேபிள் 1. ஸோ டேட்டாபேஸ் 1ல இருக்கிற டேபிள் 1 தான் இப்போ நம்ம டேட்டாபேஸ் 2க்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனோட ஃபைல் நேமையும் டேபிள் 1 அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல எந்த நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். தென் கிளிக் ஓகே. சேவ் எக்ஸ்போர்ட்டட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற விண்டோ வரும். அதுல சேவ் எக்ஸ்போர்ட். டேபிள் இஸ் எக்ஸ்போர்ட்டட். இப்ப டேட்டாபேஸ் 1ல இருக்கிற டேபிள் 1 டேட்டாபேஸ் 2க்குள்ள டேபிள் 1 எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓபன் த அதர் டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் 2வை இப்ப ஓபன் பண்ணணும். வியூ த எக்ஸ்போர்ட்டட் டேபிள். இப்ப பார்த்தோம்னா அதுல டேபிள் 1 வந்திருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் வித்தின் பேஸ். பேஸ்ல ஒரு டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ண டேபிளை இன்னொரு டேட்டாபேஸ்க்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிளை அதே டேட்டாபேஸ்ல இன்னொரு நேம்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது சிம்பிளா காப்பி பேஸ்ட் மெத்தட்ல பண்றதுனால இது ரெண்டு விதத்திலையும் அதை பண்ணிக்க முடியும். So select the table, right click, copy. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு டேட்டாபேஸை ஓபன் பண்ணி அதுல போய் பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா அதே டேட்டாபேஸுக்குள்ளேயே போய் பேஸ்ட் கொடுத்தோம்னா டேபிள் நேமுக்கான விண்டோ வரும். அந்த இடத்துல நம்ம டேபிள் நேம கொடுக்கணும். அப்ப மறக்காமல் டெஃபினிஷன் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அப்பெண்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றது இன்னொரு டேபிளா வேணும் அப்படின்னா டெஃபினிஷன் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன கேட்கும், என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணும். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் அடுத்த டேபிள்ல வேணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கிரியேட் கிளிக் பண்ணிட்டா டேபிள் இஸ் இன்சர்ட்டட். எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் Access to Excel. ஓபன் த டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் 1 ஓபன் பண்ணிடலாம். செலக்ட் த டேபிள், டேபிள் 1. Then go to external data,
export Excel. அப்ப export Excel spreadsheet அப்படிங்கிற window open ஆகும். Specify the destination of the file name. அதாவது எக்ஸல் குள்ள போகக்கூடிய அந்த ஃபைலினுடைய டெஸ்டினேஷன் எது, எந்த டிரைவ், எந்த ஃபோல்டர், தென் அதுக்கான ஃபைல் நேம் என்ன, இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். மென்ஷன் த ஃபைல் ஃபார்மேட், அந்த ஃபைல் எந்த ஃபார்மேட்டுங்கிறதையும் நாம அங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு எடுத்து கொடுக்கலாம். டிக் மார்க் export data with formatting and layout. So export data with formatting and layout ங்கிற ஆப்ஷன்ல டிக் மார்க் பண்ணிட்டு கிளிக் OK. சேவ் எக்ஸ்போர்ட் ஸ்டெப்ஸ் விண்டோ வரும், அதுல சேவ் எக்ஸ்போர்ட். தென் ஓபன் எக்ஸல். இப்ப எக்ஸலை ஓபன் பண்ணிட்டு browse the location of the destination file. நம்ம மேல என்ன ஸ்பெசிஃபை பண்ணினோமோ destination of the file and file name, அது இடத்துக்கு இப்ப நம்ம போகிறோம். So browse the location of the destination file. Select the table. Open கொடுத்தா table is inserted. Exporting from base to Excel bar calc. இப்ப எப்படி ஆக்சஸ்லேருந்து எக்ஸலுக்கு போனோமோ அதே மாதிரி பேஸ்லேருந்து எக்ஸலுக்கும் கால்க்குக்கும் போகலாம். Open the database. So database 1. Select the table. அதுல ரைட் கிளிக் பண்ணணும், பண்ணிட்டு காப்பி. Open Excel or Calc. Click on a cell. Paste. Table is inserted. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம save the workbook. அதாவது workbook save பண்ணிக்கலாம். So accessலேருந்து எக்ஸல் போறதுக்கும் பேஸ்லேருந்து எக்ஸலுக்கோ கால்கோ போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதை டைரக்டா காப்பி, தென் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி அங்க எந்த செல்லுலேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிடலாம். So இது வரைக்கும் நாம access and base னுடைய theory portions along with maximum portion of practical அதையும் பார்த்தாச்சு. Hope you all enjoyed learning this Unit 5 Office Applications 3, that is Access and Base. இதுல உங்களுக்கு ஏதான டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது சஜஷன்ஸ் இருந்தாலோ இந்த யூனிட்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you all. Meet you in the next unit.